கீழடியில் எதுவும் கிடைக்கவில்லை என கூறிய கண்காணிப்பாளர் பி.எஸ். ஸ்ரீராமனிடம் 3ஆம் கட்ட அகழாய்வு குறித்த அறிக்கையை ஒன்றிய அரசு கோரியதற்கு தமிழ்நாடு நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு கண்டனம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக தனது எக்ஸ் பக்கத்தில் பதிவிட்டுள்ள அவர், துளியும் நியாய உணர்வு இல்லாமல் தமிழர் விரோத போக்கை ஒன்றிய பாஜக அரசு கையாண்டு வருவதாக சாடியுள்ளார். கீழடி விவகாரத்தில் ஒன்றிய அரசு உள்நோக்கத்துடன் செயல்படுவதை முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மக்கள் மன்றத்தில் அம்பலப்படுத்தியதாகவும் தெரிவித்துள்ளார். கீழடி தொல்பொருட்களை அருங்காட்சியகம் அமைத்து தமிழ்நாடு அரசு பாதுகாத்து வருவதை குறிப்பிட்டுள்ள அமைச்சர் தங்கம் தென்னரசு, உண்மைக்கு புறம்பான கருத்துக்களை தெரிவித்த ஓய்வு பெற்ற அதிகாரியிடம் 3ஆம் கட்ட அகழாய்வு குறித்து கருத்து கேட்டிருப்பது ஒன்றிய அரசின் உள்நோக்கத்தை வெட்ட வெளிச்சமாக்கியுள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். ஒன்றிய அரசு தனது நிலைப்பாட்டை மாற்றிக்கொள்ளாவிட்டால் சட்டமன்ற தேர்தல் மூலம் தமிழ்நாட்டு மக்கள் தக்க பாடம் புகட்ட காத்திருக்கிறார்கள் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.